ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளி வந்து 250 ரூபா ஒரு கிலோன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். நான் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த ரேட்டு தான் சொல்லி அவர் கொடுத்தாரு. ஆனால் அது ஓடும் நாரும் தான் இருந்தது. இருந்தாலும் 2 கிலோ வாங்கிட்டேன். நான் ஏமாத்திட்டேன் தானா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆள் விட்டு அடியில் தானே நாங்கள் சுத்தம் பண்ணி தான் வரேன். எல்லாம் 10 கிலோ 5 கிலோ நான் 10-15 கிலோ வாங்குறேன். நான் தெருவில் தான் இருக்கேன் தெரியும். எனக்கு 2 போடுங்க. அதனால தான் எங்கள்கிட்ட வாங்குறது இனிப்பு வேணும்பாங்க. அப்போ தான் ஏற்படுத்தாமல் இருக்கணும். எல்லாம் 10 கிலோ 20 கிலோ 5 கிலோ 8 கிலோ இப்படி தான் கொடுத்துட்டு வரேன். திரும்ப ஒரு புளி இனிக்கும் ஒரு புளி புளிக்கும். புளிப்பு இனிப்பு கலந்த அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். எந்த குழம்பு வச்சாலும் இல்லாட்டி ஏற்பட்டு சாப்பிட இருக்குங்களா. எல்லாம் 5 கிலோ 6 கிலோ 10 கிலோ தான். இந்த கொட்டை புளியே இன்றைக்கி 100 ரூபா. நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிச்சுட்டு வாங்க. பூச்சந்தையில எல்லாம் புளி வரல. போன வருஷம் நல்ல காப்பு, இந்த வருஷம் காய்க்கல. பட்டம் தவறி மழை பெஞ்சதுல எங்கேயுமே காய்க்கல. புளி தான் ரேட்டு கூடாது. மிளகாய் எல்லாம் குறைஞ்சிருச்சு. மிளகா குறைஞ்சிச்சா? என்ன குறைஞ்சிருக்கேன்? 120 140 தானே வைக்கிறப்பா மிளகா. யார் சொன்னா? குண்டு மிளகாய் வேணுமா உங்களுக்கு? 120 ரூபான்னு கொண்டாந்தானே வாங்க. குண்டு மிளகாய் நல்லா உரப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் நல்லா மாவு இருக்கும். அந்த இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு சாத்தூர் மிளகாய் நீங்கள மிளகாய் தான் வாங்குவாங்க. குண்டு மிளகாய் விலை கம்மியாக இருக்குது. ராமநாட்டிலேருந்து வந்திருக்கு. வேணா சொல்லுங்க கொண்டாந்துறேன். இல்லை அதுலேயும் இருக்காது. அவ்வளவு அதில் தானே போகுது. வீட்டுக்கு 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ தான். இந்த புளி என் பேச்சை கட்டு 4 கிலோ வாங்கிக்கிறேன். 2 கிலோ பிடிச்சி வாங்க. அதெல்லாம் வேணாம், நான் வாங்கிக்கிறேன். இல்லைக்கா இனிமே வராது. இந்த புளி இல்லை 1 கிலோ நாள் போடுறேன். வேணாம் பார்த்துக்கலாம். இல்லை நல்ல புளியாக இருக்கு. பாருங்க இல்லை பட்டை படையாக இருக்கு. 1 கிலோ வைக்கிறேன். இல்லை வேணாம் 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 பரவாயில்ல விடுங்க. நான் 1 கிலோ மட்டும் வைக்கிறேன். வேணாம் வேணாம் சொல்ல எடுத்து வைக்கிறக்கா. 1 கிலோ வாங்கிக்க புளியை நான் விற்கிறது சொல்லலை. நல்ல புளியாக இருக்கு. பாருங்க கீழே பேச இல்லை வேணாம் போதும். எங்கள் மரத்துலேயும் போய் இனிமேல் உடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கே புளியெல்லாம் காப்பெல்லாம் இல்லை. யார் சொன்னா? எங்கள் வீட்டிலலாம் இங்கே காய்ச்சிருக்கு. நாங்கள் ஒருத்தனாடு இங்கே தான் புளி சந்தைக்கே வரல புளி. அதெல்லாம் எங்கள் வீட்டில்